விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை காமாட்சி அம்மன் கோவில் வீடு வாரிசுதாரர்களிடம் ஒப்படைப்பு. பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பு. ரெட்டியார்பாளையம் விஷவாயு சம்பவம் வாட்டர் சீல் இல்லாததே காரணம் என்று ஆய்வில் தகவல். மின் கம்பியில் சிக்கிய மின்துறை ஊழியர் மருத்துவமனையில் சிகிச்சை. லட்சுமி ஹைகிரவர் கோவிலில் கருட சேவை, பக்தர்கள் சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். புதுவை காமாட்சி அம்மன் கோவில் வீடு வாரிசுதாரர்களிடம் நீதிமன்றத்தால் ஒப்படைக்கப்பட்டது. புதுவை காமாட்சி அம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் கிருஷ்ணசாமி முதலியார். இவர் தனக்கு சொந்தமான வீட்டை 1922ஆம் ஆண்டு புதுவை வேதபுரீஸ்வரர் கோவிலில் உள்ள முருகனுக்கு கந்தசஷ்டி விழா நடக்கும் போது அதற்கான செலவை அந்த வீட்டின் மூலம் வரும் வருமானத்தின் எடுத்து செலவு செய்ய வேண்டும் என்று எழுதி வைத்திருந்தார். இதனிடையே கோவில் நிர்வாகம் அந்த வீட்டை புதுவை சட்டசபையில் அப்போது பணியாற்றிய ஊழியர் ஆறுமுகம் என்பவருக்கு வாடகைக்கு விட்டுள்ளது. அந்த வீட்டில் ஆறுமுகம் தனது மனைவி செண்பகவல்லி மற்றும் குடும்பத்தினருடன் வசித்து வந்துள்ளார். இதனிடையே ஆறுமுகம் தரப்பினர் வாடகை தராமல் இருந்துள்ளனர். இதனிடையே வீட்டின் உரிமையாளர் கிருஷ்ணமூர்த்தி முதலியாரின் வாரிசுதாரர்களான முத்துக்குமார் உள்ளிட்டோர் அந்த வீட்டிலிருந்து ஆறுமுகம் மற்றும் அவரது மனைவி செண்பகவல்லி ஆகியோரை காலி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர். ஆனால் அவர்கள் காலி செய்ய மறுத்ததால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். நீதிமன்றம் அந்த வீட்டை செண்பகவல்லி காலி செய்து உரிமையாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆனால் செண்பகவல்லி தொடர்ந்து வீட்டை காலி செய்யாமல் இருந்துள்ளார். இதனையடுத்து செண்பகவல்லி தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். உச்சநீதிமன்றத்திலும் செண்பகவல்லி உடனே வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனாலும் வீட்டை காலி செய்யாமல் அவர் இழுத்தடித்து வந்துள்ளார். இந்நிலையில் இன்று ஆமினா, அம்பி மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் செண்பகவல்லியை வீட்டில் இருந்து காலி செய்ய காலை வந்தனர். அப்போது அங்கு பொதுமக்கள் பலர் திரண்டு அந்த வீட்டை காலி செய்து கோவிலுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு தாசில்தார், நகராட்சி அதிகாரிகள், இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளும் வந்திருந்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து நீதிமன்ற ஆமினா நீதிமன்ற உத்தரவை விலக்கி கூறினார். இதனையடுத்து வீட்டை காலி செய்து வாரிசுதாரர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ரெட்டியார்பாளையம் விஷவாயு சம்பவம் வாட்டர் சீல் இல்லாததே காரணம் என்று ஆய்வில் தெரிய வந்துள்ளது. புதுவை ரெட்டியார்பாளையம் புதுநகரில் சில வாரங்களுக்கு முன்பு திடீரென்று பாதாள சாக்கடையில் விஷவாயு உருவாகி வீடுகளுக்குள் கழிவறை வாயிலாக புகுந்தது. இதில் 2 பெண்கள், மாணவி என்று 3 பேர் உயிரிழந்தனர். விஷவாயு கசிவு தொடர்பாக புதுவை தலைமை செயலர் சரத் சௌஹான் ஆலோசனையின்படி ரூர்க்கி இந்திய தொழில்நுட்ப கழக சிவில் பொறியியல் துறை தலைவர் ஏஏ காஸ்மி, நீர் அறிவியல் ஆய்வாளர் சிவக்குமார், புதுவை பொறியியல் கல்லூரி பேராசிரியர் சரவணன் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு வல்லுநர் பிரவீன் சிங் சரண் ஆகியோர் கனகனேரி சுத்திகரிப்பு நிலையம், புதுநகர் பாதாள சாக்கடை ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டு கடந்த 2 நாட்களாக ஆய்வு மேற்கொண்டனர். கள ஆய்வின் போது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஆய்வில் கழிவறை இணைப்புகளில் எஸ் மற்றும் பி வடிவ நீர்காப்பு முறை இல்லாததும், முறையான ஆய்வு தொட்டிகள், வாயு வெளியேறும் குழாய்கள் பொருத்தப்படாதது ஆகியவை விஷவாயு பாதிப்பிற்கு முதன்மை காரணமாக இருந்தது தெரிய வந்தது. அதிகப்படியான வெப்பநிலையால் கழிவுநீர் குழாய்களில் ஹைட்ரஜன் சல்பைடு வாயு உருவாகி இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் கழிவுநீர் சல்பேட் அளவு அதிகமாகி ஹைட்ரஜன் சல்பேட் உருவாகி வாட்டர் சீல் இல்லாத இடங்களில் வெளியேறி உள்ளதும் தெரிய வந்தது. ஆய்வுக்குழுவினர் தங்கள் ஆய்வறிக்கையை ஓரிரு நாளில் அரசுக்கு சமர்ப்பிக்க உள்ளனர். சாரம் பகுதியில் மின்கம்பத்தில் சிக்கிய மின்துறை ஊழியர் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சாரம் லெனின் வீதியில் மின்துறையினர் பராமரிப்பு பணியை மேற்கொண்டிருந்தனர். அப்போது ஊழியர் சிவக்குமார் எதிர்பாரா விதமாக மின் விபத்தில் சிக்கிக்கொண்டார். அவரை பொதுமக்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மீட்டு அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவரை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அப்போது பொதுக்குழு உறுப்பினர் கோபால், தொகுதி செயலாளர் நடராஜன், தொண்டரணி அமைப்பாளர் வீரையன், கிளை செயலாளர் அகிலன் மற்றும் மின்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுவை லட்சுமி ஹைகிரவர் கோவிலில் நடைபெற்ற கருட சேவையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை முத்தியால்பேட்டை பகுதியில் ஸ்ரீ லட்சுமி ஹைகிரவ பெருமாள் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் திருப்பவித்ரோற்சவ விழா கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. திருமஞ்சனத்துடன் தொடங்கிய இந்த விழாவில் தினந்தோறும் 92 திருவாராதனம் நடைபெற்று பெருமாளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டு வந்தது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வான கருட சேவை இன்று காலை நடைபெற்றது. முன்னதாக அவபிருதம், பூர்ணாகுதி, சாத்துமுறை நடைபெற்றது.
அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் தங்க கவசத்துடன் கருடன் மீது திருவீதி உலா வந்து தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுவை வானரப்பேட்டையில் நடைபெற்று வரும் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு செய்தார். புதுவை உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை எல்லையம்மன் கோவில் தோப்பில் குடிதண்ணீர் கலங்களாக வருவதாக இந்திய கூட்டணிக்கு உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வாக்கு சேகரிக்க சென்றபோது அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். தேர்தல் நடத்தை விதிகள் முடிந்த பிறகு இதனை சரி செய்து தரப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் வெங்கடேஷை நேரில் சந்தித்து இது குறித்து அவர் மனு அளித்தார். அங்கு புதிய லைன் பைப்புகள் அமைத்து 300 வீடுகளுக்கு குடிக்க தூய்மையான குடித்தண்ணீர் கிடைத்திட ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து வானரப்பேட்டை எல்லையம்மன் கோவில் தோப்பில் புதிய பைப் லைன்கள் அமைக்கும் பணி இன்று நடைபெற்றதா. இதனை நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். பணிகளை விரைந்து முடிக்க அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் உப்பனாறு வாய்க்கால் சீரமைப்பு பணியும் நடைபெற்றது. அப்போது அதிகாரிகளை அழைத்து அங்கு அருகில் உள்ள குறுகிய சந்து நடைபாதையை சீர் செய்து தருமாறு சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார். இணையவழி மோசடிக்காரர்களிடம் ஏமாந்த 6 பேர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரி திருக்கனூர் காந்திநகரை சேர்ந்த மனோஜ்குமார் என்பவரை மோசடி கும்பல் வாட்ஸ்அப் குழுவில் இணைத்து ஆன்லைனில் பகுதி நேரம் வேலை உள்ளதாகவும் அதற்கு சிறிய முதலீடு செய்து பெரிய வருமானத்தை ஈட்டலாம் என்றும் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். இதனை நம்பி அவரும் 11 பரிவர்த்தனைகளாக 4,91,920 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் செய்து முடித்துள்ளார். பிறகு சம்பாதித்த பணத்தை எடுக்க முயன்ற போது மோசடி கும்பல் பணத்தை எடுக்க விடாமல் முடக்கியதுடன் மேலும் பணம் செலுத்துமாறு வற்புறுத்தியுள்ளது. அதன் பின்னரே அவர் மோசடி கும்பலினால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளார். இதேபோல வைத்தியகுப்பத்தை சேர்ந்த பாலசாந்தி சந்த், காரைக்காலை சேர்ந்த ஜம்புகேசன், மாஹே பிராந்தியத்தை சேர்ந்த சக்திநாதன் உள்ளிட்ட 6 பேர் மோசடி கும்பலிடம் 8.48 லட்சத்தை இழந்துள்ளனர். இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னாள் பாரத பிரதமர் VP சிங்கின் பிறந்த நாளை ஜிக்மர் வளாகத்தில் ஊழியர்கள் கொண்டாடினர். ஜிக்மர் OBC ஊழியர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக இந்தியாவில் பின்தங்கிய சமூக பிரிவுகளுக்கான மண்டல் கமிஷன் ஆணை அறிக்கை அமல்படுத்திய முன்னாள் பாரத பிரதமர் VP சிங்கின் 93வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. மருத்துவர் ராஜேஷ் நாச்சியப்பன், ஜிக்மர் OBC தொடர்பு அதிகாரி சங்கரேஸ்வரி, ஜிக்மர் தலைமை நர்சிங் அதிகாரி மற்றும் சங்க கௌரவ தலைவர் அர்ஜுன் கவுண்டர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பாரத பிரதமர் VP சிங்கின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டதா. இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதில் ஜிக்மர் OBC ஊழியர் சங்கத்தின் நலத்தலைவர் வேலு, அமைப்பு செயலாளர் சீனிவாசன், பொதுச் செயலாளர் சாந்தி செல்வம், பொருளாளர் செல்வமணி, துணைத் தலைவர்கள் மூர்த்தி, தாமரை செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நடிகர் விஜயின் பிறந்த நாளை அவரது ரசிகர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். நடிகர் விஜயின் பிறந்த நாளை புதுச்சேரியில் உள்ள அவரது ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி கண்டமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட மிட்டா மண்டகப்பட்டு கிராமத்தில் நடிகர் விஜயின் பிறந்த நாளையொட்டி அவரது ரசிகர்கள் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவாக பிரியாணி வழங்கினர். சிறுவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி சிறப்பாக பிறந்த நாளை கொண்டாடினர். செந்தில் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் விஜய் ரசிகர்கள் இரத்த தானம் வழங்கினர். மிட்டா மண்டகப்பட்டு பகுதியைச் சேர்ந்த விஜய் ரசிகர்கள் எழிலரசன், அஜய், புகழ், அலெக்ஸ், புஷ்பராஜ், சுந்தர், பூவரசன், அனீஷ், கார்த்திக், சரண், கோவிந்தன், மதி, தாஸ் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். வில்லியனூர் பெருமாள் கோவிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுவை வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளதா. இந்த கோவிலின் 20ஆம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றதா. முன்னதாக காலை 9 மணி அளவில் திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து
மாலை ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு அபிஷேகமும் நடைபெற்று ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் குல சங்க மாநில தலைவர் காசிநாதன், முடித்திருத்துவோர் நலச்சங்க மாநில தலைவர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் மருத்துவ குல நாவிதர் மட நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். இன்னிசை கச்சேரி உள்ளிட்டவை இதில் இடம்பெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வில்லியனூர் மருத்துவ குல நாவித மட நிர்வாகிகள் செய்திருந்தனர். தானாம்பாளையம் அரசு பள்ளி விளையாட்டு தின விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். புதுவை தானாம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2023-24 ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றதா. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா மற்றும் கடந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றதா. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். பின்னர் மாநில மற்றும் வட்டார அளவில் பள்ளிகளுக்கு இடையில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கும் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளை அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை அரசு பள்ளிக்கு புதிய வாட்டர் டேங்கினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அர்ப்பணித்தார். புதுவை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் குடிநீர் தேவைக்காக 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தொட்டி கட்டி முடிக்கப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் களித்தீர்த்தால் குப்பத்தில் உள்ள பொன்வண்டு சோப் கம்பெனியில் இது சம்பந்தமான கோரிக்கை வைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கம்பெனியின் மூலமாக தொட்டி பெறப்பட்டு அப்பணி நடைபெற்றது. அதன்படி சின்டெக்ஸ் தொட்டியின் திறப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில பள்ளியில் யோகா தின விழாவில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு யோகா செய்தனர். சர்வதேச யோகா தினம் தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அந்த பள்ளியின் மாணவர்கள் புதுக்குப்பம் கடற்கரையில் யோகா ஆசிரியரின் வழிகாட்டுதலுடன் யோகாசனங்களை செய்து காட்டினர். தவளக்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக பள்ளி வளாகத்தில் யோகாசனம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பள்ளி நிறுவனர் கிரண்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் வரவேற்புரையாற்றினார். சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி அஸ்மா மாணவர்களிடையே யோகாசனத்தின் முக்கியத்துவம் குறித்து சிறப்புரை வழங்கினார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சித்த மருத்துவர் ஷைஜா, சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஜவஹர், இளஞ்செழியன், யோகா பயிற்சியாளர் உமா மகேஸ்வரி மற்றும் மருத்துவ பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6635 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 53,080 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 935 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை காமாட்சி அம்மன் கோவில் வீடு வாரிசுதாரர்களிடம் ஒப்படைப்பு. பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பு. ரெட்டியார்பாளையம் விஷவாயு சம்பவம் வாட்டர் சீல் இல்லாததே காரணம் என்று ஆய்வில் தகவல். மின் கம்பியில் சிக்கிய மின்துறை ஊழியர் மருத்துவமனையில் சிகிச்சை. லட்சுமி ஹைகிரவர் கோவிலில் கருட சேவை, பக்தர்கள் சுவாமி தரிசனம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.